பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் இல்லை. நான் மோசே எழுந்து போல நான் உன்னோடு இருப்பேன். பாருங்க, இந்த அழகான வார்த்தை. இந்த பூமியில நிறைய எதிரிகள்லாம் இருப்பாங்க. எதிரிக்கு பயப்படுவாங்க, ஓடி ஓடி ஒழிஞ்சிடுவாங்க, அதுக்கு சகாயத்தை மனுஷத்தை தேடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல மோசேக்கு அடுத்தபடியாக யோசுவா என்ற ஒருவன் அந்த ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பு வருகிறான். அவனுக்குள்ளே ஒரு அச்சம், கோராகின் கூட்டம், எதிர்ப்பின் கூட்டம், அந்த மோசையை காயப்படுத்தின ஒரு கூட்டத்தெல்லாம் அவன் பார்த்திருக்கிறான். அந்த மக்களுடைய பின்மாற்றம், முறுமுறுப்பு, மோசேக்கு விரோதமாய் செய்த செயல்கள் எல்லாம் அறிந்து தலைமை பொறுப்புக்கு வந்தாலும் அவனுக்குள்ள ஒரு பயம். இப்போ ஆண்டவர் சொல்ற, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். அருமையானவர்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொறுப்பு இருக்கலாம், ஒரு கடமை இருக்கலாம், ஒருவேளை திருமணமாகி திருமணமாக இணைந்திருக்கலாம், ஒரு தொழிலுக்கு போயிருக்கலாம், படிக்க போயிருக்கலாம். உங்களுக்கு ஒரு அச்சம், இதை நான் படித்து முடிப்பேனா, இந்த குடும்ப வாழ்க்கையில சக்சஸாக முடிப்பேனா, இந்த தொழிலில் பிஸ்னஸில் வெற்றி காண்பேனா, உங்களுக்குள்ள ஒரு கலக்கமும் ஒரு குழப்பம் இருக்கலாம். உங்களுக்கு தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசே இருந்த போல உன்னோடு இருப்பேன். இந்த தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னாடி போவேன். நான் உனக்கு முன்னாடி போய் நான் கோடலாடலை செவையாக்குவேன். தடைகளை நீக்கி போடுகிற நான் உனக்கு முன்னாடி போவேன். உங்களுக்கு ஒரு பொறுப்பையும் ஒரு அதிகாரத்தையும் ஒரு ஆலோசனையும் ஆண்டவர் தருவார் என்றால், கிருபைகளை தருவார் என்றால், வரங்களை தருவார் என்றால், இந்த மேன்மையான இடத்திலே உள்ள வைப்பார் என்றால், ஒருவனும் அதை தடுப்பதற்கோ எதிர்த்து நிற்பதற்கோ அதிகாரம் இல்லை. படிக்கிற பிள்ளைகள் பயந்துடாதீங்க, திருமண வாழ்க்கை ஆகிய பயந்துடாதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளது. நிறைய பேர் அந்த பயம், எப்படி இதை நான் எப்படி முடிப்பேன், எப்படி இந்த வெற்றியிலே நான் நிலைத்து நிற்பேன், ஒருவேளை பல கேள்வியோடு இருக்கலாம். தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்பதில்லை. எரேமியா புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அங்கே எரேமியா என்ற ஒரு வாலிபன் இயேசுவின் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான். அவனை அழைத்து போய் இந்த மக்களுக்கு விரோதமாக பேசும் போது, நான் பேச அறியாத சிறு பிள்ளை, உன்னை சிறு பிள்ளைன்னு சொல்லாரு, நான் வாயோடு வாயாக இருப்பேன். ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. உன்னோடு யுத்தம் பண்ண வருவார்கள், ஆனால் ஒருவரும் மேற்கொள்வதில்லை. உங்களோடு யுத்தம் பண்ண வருவார்கள், குறை பேச வருவார்கள், உங்களை குற்றம் கண்டுபிடிக்க வருவார்கள், ஆனால் ஒருவரும் அதை மேற்கொள்வதில்லை. உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். தானியேலை குற்றம் பிடிக்க வந்தவர்கள் சிங்கத்துக்கு இரையானார்கள். சாத்ராக் மேஷாக் அவர்களை குற்றம் பிடிக்க வந்தவர்கள் நெருப்புக்கு இரையானார்கள். தேவ மக்களை, நீங்கள் கலங்கவோ துன்பப்படுவோ வருத்தப்பட வேண்டாம். உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவர் தான். ஒரு சிலர் நல்ல ஆண்டு ஆசிரித்திருப்பார். இவர்கள் பொறாமை கொள்வார்களோ, இவர்கள் என்னை இப்படி செஞ்சு விடுவார்களோ, பயந்து பயந்து தேவனுடைய கிருபையிலிருந்து கீழே விழுந்து போவார்கள். பயப்படாத தேவ மக்களே, உங்களை அழைத்த ஒரு உண்மை உள்ளவர், அபிஷேகித்த உண்மை உள்ளவர், கிருபையை தந்த ஒரு உண்மை உள்ளவர், ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்பதில்லை. நீங்க 2 நாளாக 20 அதிகாரத்திலே யோசபாத் ராஜா, அவன் யோசபாத் அந்த பதவி இருக்கும்போது 4 ராஜாக்கள், அவன் பயந்து போகிறான், நட்டுக்கு போகிறான். கர்த்தருடைய ஊழியக்காரன் அங்கே 17ஆம் வசனம் சொல்றார், இந்த யுத்தத்தை நடத்தி வைக்கிறவர் கர்த்தர், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். நீங்கள் சும்மா இருந்து பாருங்கள், இந்த யுத்தத்தை நீங்கள் வெற்றி காண்பீர்கள். நடந்த சம்பவம் பாருங்க. அவங்க பெராக்கா இடத்துல வரும்போது எதிரிகள் ஒருவர் வெட்டுண்டு செத்து பெராக்காவிலே போய் கர்த்தரை துதித்தார்கள். 3 நாள் அந்த ஆசீர்வாதத்தை கொள்ளிடக்கூடிய ஒரு மேன்மையான இடத்தை வைத்தார்கள். நீங்கள் கர்த்தரை துதிக்கும் இடத்திலே கர்த்தர் வைப்பார். இந்த யுத்தத்தை செய்கிறவர் கர்த்தர், ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை என்றால், இந்த உலகத்திலே இருப்பனிலும் உங்களிலே இருக்கிற மகா பெரிய தேவனாய் இருக்கிறார். கலங்காத மக்களை, நீங்கள் நம்புகிறபடியால், விசுவாசிக்கிறபடியால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, வாக்கு கொடுத்தவர் சொன்னதை செய்வான். ஆதியாகமம் புத்தகத்தில் 28:15, நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஒருவேளை இது நடந்துருமோ அது நடந்துருமோ, ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறேன், அது தோல்வியாக பயப்படாதீங்க. உங்களுக்கும் யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தராக இருக்கிறார். ஒரு வழியாக தான் வருவார்கள், அவர்கள் 7 வழியாய் ஓடி போவார். கர்த்தர் எல்லாவற்றையும் சிதறடிக்க பண்ணுவார்.
உங்கள் நம்பிக்கையும் ஜெபமும் விசுவாசமும் மக்களை ஒரு நாளும் என்பகாது. உங்களை அழைத்தவர், உங்களை பரிசுத்தப்படுத்தினவர் உங்கள் வலது பக்கத்திலே அவர் நேராக நிற்கிறார். ஒருவனும் உங்கள் கை போடுவதில்லை, ஒருவன் எதிர்த்திருப்பதில்லை. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். விசுவாசம் நிலைத்திருங்கள். இந்த வேத வாக்கியத்தின்படியே தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you. God bless you.